டைமண்ட் நெக் கட் பண்ணும்போது அந்த டைமண்ட் ஷேப் அழகாக வராது. அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஃபினிஷிங் வரும். நம்ம நார்மலாக ட்ராப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஷோல்டரோட அகலம், லென்த்து, நெக்கோட லென்த்து 8.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அந்த மாதிரி லென்த்தை மார்க் பண்ணி உங்களுக்கு என்ன இன்ச்சஸ் வேணுமோ அந்தளவு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸை விட்டு ஒரு 1/2 இன்ச் வெளியில் வந்து நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இங்கே கீழேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்டாண்டிங்காக ஒரு லைன் பண்ணி அங்கேருந்து நீங்கள் வி ஷேப்புக்கு ஒரு லைன் போடணும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணி நீங்கள் டைமண்ட் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்கு அழகாக வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனெக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். யூனெக் வந்து நம்ம நார்மலாக ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணி அதில் வந்து நடுவில் சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு கர்வ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூனெக் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் நெக் எப்படின்னு பார்க்க போகிறோம். ரவுண்ட் நெக் எப்படின்னா அதே மாதிரி நீங்கள் பாக்ஸ் நார்மலாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி அங்கேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போடணும். லைன் போட்டு இதுலேருந்து 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணி கர்வ் கொடுத்தீங்கன்னா இதுதான் ரவுண்ட் நெக். இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக வரும் ரவுண்ட் நெக். இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னா இந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பாய்.